உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாடும் இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க. ஆதிரா முகமே சரியில்லை. இன்னும் அவளுக்கு காய்ச்சல் குறையலன்னு தான் நினைக்கிறேன். அம்மா குளிருது. இப்படி இருக்குன்னு அர்ஜுன் கிட்ட சொன்னா டாக்டரை கூப்பிடலாம், ஊசி போடலான்னு சொல்லுவான். வேண்டாம், ஊசி வேண்டாம். ஆதிரா, ஐயோ, அர்ஜுன் வேற வந்திருக்கான்னு நினைக்கிறேன். என்னம்மா, என்ன பண்ணுது? ஃபீவர் அடிக்குதா? இல்லை அர்ஜுன், முடியலன்னா சொல்ல ஆதிமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். லைட்டாக டயர்டாக தான் இருக்கு, அவ்வளோதான். என்னை தீண்டக்கூடாது வானோடும் சொல்லாத வங்கக்கடல், என்னை ஏந்த கூடாது கையோடு சொல்லாத புல்லாங்குடல். என்ன உடம்பு இப்படி கொதிக்குது? இவகிட்ட இதுக்கு மேலே கேட்டால் ஒன்றும் வேண்டாம் தான் சொல்லுவாள். பேசாமல் நம்ம டாக்டருக்கே கால் பண்ணிடுறதான் சரின்னு தோணுது. சார், இதுதானே ரூம் நம்பர் 206? ஆமாம் மேம். இங்கே மெடிக்கல் ஹெல்ப் வேணும்னு சொல்லி கால் வந்துருந்துச்சு. யாருக்கு என்னாச்சு? மேம், ஐ எம் அர்ஜுன். ஷீ இஸ் மை ஒய்ஃப் ஆதிரா. நாங்கள் இங்கே ட்ரிப்புக்காக வந்தோம். ஸோ ஒரு 1 வீக் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி கொல்லூர் சைடு இப்போ ட்ரிப்பே வந்ததில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச்னாலன்னு நினைக்கிறேன், அவளுக்கு ரொம்பவே ஹை ஃபீவராக இருக்குது. நீங்கள் தான் பேஷண்ட்டா? ஆமாம் மேம். நான் நேற்று கீழே ரிசப்ஷனில் சொல்லி ஃபீவருக்கு டேப்லெட் வாங்கி கொடுத்தேன். அப்பயும் சரியாகலை, அதான் உங்களை காண்டாக்ட் பண்ணேன். சரி, ஓகே சார், நான் பார்க்குறேன். அம்மா, கொஞ்சம் எந்திரிச்சு உட்காருங்க. மேம், ஒரு நிமிஷம். ஆதிமா, ஆதிமா, என்ன அர்ஜுன்? கொஞ்சம் எந்திரி பார்க்கலாம். எதுக்கு எந்திரிக்கணும்? எந்திரி, நான் சொல்கிறேன். அர்ஜுன், எதுக்கு அர்ஜுன் இப்படிலாம் பண்ணுற? நான் தான் டாக்டர் யாரும் வேண்டான்னு சொன்னேன்ல. நான் நார்மலாக தான் இருக்கேன் அர்ஜுன், எனக்கு ஒன்றும் இல்லை. ஆதிரா, அமைதியாரு. ஒன்றும் இல்லை, அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நான் தான் கூட இருக்கேன்ல. ஒன்றும் இல்லை மேம், நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. லைட்டாக மூச்சு இழுத்து விடுங்க. இப்போ இழுத்து விடுங்க. இப்போ ஏன் சார், இன்ஜெக்ஷன் தான் உங்கள் ஒய்ஃப்க்கு அவ்வளோ பயமா என்ன? ஆமாம் மேம், கொஞ்சம் பயப்படுவாங்க. இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்த்து. அர்ஜுன் அர்ஜுன் ப்ளீஸ் அர்ஜுன், இன்ஜெக்ஷன்லாம் வேண்டாம். டேப்லெட் கொடுக்க சொல்லு அர்ஜுன். சரி, ஓகே சார், நான் டேப்லெட்டே கொடுக்குறேன். மேம், ஆல்ரெடி டேப்லெட் போட்டு க்யூர் ஆகலை. ஸோ இப்போ க்யூர் ஆயிருமா? அர்ஜுன், என்ன அர்ஜுன், அவங்களே தரேன்னு சொல்கிறாங்க, நீ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க? கண்டிப்பாக க்யூர் ஆயிரும் சார். ஆஹா, டேப்லெட்டுன்னு சொல்லி இன்ஜெக்ஷன் போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இவ்வளோ பத்திரமா பிடிச்சிக்கணும், ஆடாமல். ஓகே மேம், டேப்லெட்லேயே க்யூர் ஆயிரும்னா நீங்கள் டேப்லெட்டே கொடுத்துருங்க. அப்பாடா, டேப்லெட்டே கொடுக்க போகிறாங்க. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஃப்ரீயாரு, ஃப்ரீயாரு. அர்ஜுன், வலிக்குது. சரியாயிருமா? சரியாயிரும், பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோதான், சின்ன இன்ஜெக்ஷன், இதுக்கே எவ்வளோ பயப்படுறீங்க? இன்ஜெக்ஷன் போட்டாச்சு சார். இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டேப்லெட்ஸ்லாம் நான் ஒரு ஷீட்டில் எழுதி வித் டேப்லெட்ஸோடு நான் அந்த டேபிளில் வச்சுருக்கேன், எடுத்துக்கோங்க. ஓகே மேம். அர்ஜுன், ரொம்ப வலிக்குது அர்ஜுன். ஒன்றும் இல்லைம்மா, சரியாயிரும். ஐஸ் கியூப் வச்சா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். என்னை எதுக்கு ஏமாற்றி ஊசி போட்டேன்? சாரிம்மா, ஊசி போட்டால் தான் சரியாகும், நீயும் கேட்க மாட்டேங்கிற, அதான் சாரி. ஐஸ் கியூப் வைக்காமல் அப்படியே விட்டுட்டோம்னா அந்த இடத்துல ரத்தம் கட்டிடும். நான் உனக்கு ஐஸ் கியூப் எடுத்துகிட்டு வரேன். இந்த குளிரில் எப்படி அர்ஜுன் ஐஸ் கியூப்? சரி கொடு, அப்போ நானே நல்லா தேய்ச்சி விடுறேன், ஓகேவா? தேய்ச்சி விட்டால் வலிக்குமே. அப்போ ஐஸ் கியூப் வச்சு விடுறேன், என்ன வேணும்னு சொல்லு. ஐஸ் கியூபே வச்சுக்கிறேன். சரி, நான் ஐஸ் கியூப் வச்சு விட்டுட்டு ஃபுட் எடுத்துகிட்டு வருவேன், ஒழுங்காக சாப்பிட்ணும், ஓகேவா? சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடுக்கணும், சரியா? சமத்து பிள்ளையாக இருக்கணும். சரி. கரைகளை உடைத்திடவே பெருகிடுமா கடலையே, இரு இரு உயிர் தத்தளிக்கையில் வழி சொல்லுமா கலங்கரையே. எம்மா சுமி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. ஆச்சி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாடி. ஊரில் அப்பா அம்மாலாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோம் ஆச்சி. ஆமாம், மாமாவை எங்கே காணோம்? யார், செந்திலையா கேட்குற? செந்தில் மாமாவையும் காணோம், மாறன் மாமாவையும் காணோம். செந்தில் மாமா வயலுக்கு வேலை விஷயமா போயிருக்காவ. மாறன் ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கான். அவனுக்கு நீ வரங்கிறதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. உன்னை பார்த்தா ஷாக் ஆயிருவேன் பாரு. நான் வரேன்னு சொல்லவே இல்லையா நீங்கள்? ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் தாம்மா சொல்லலை. ஓகே தா. ஆமாம், உனக்கு எந்த ரூமில் தங்கணும்னு நான் காமிக்கிறேன். லக்கேஜ் எல்லாம் அங்கே வச்சுட்டு கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வா, உனக்கு அத்தை ஜூஸ் போட்டு தரேன்.
ஐயோ ஜூஸ் எல்லாம் ஒன்றும் வேண்டாத்த. ஏமா? எனக்கு ஒரு டீ கிடைக்குமா? பட்டணத்தில் வளர்ந்த பிள்ளை டீ காப்பிலாம் என்னென்னு குடிக்கும், நல்லா ஜூஸ் அது இருந்தால் சாப்பிடுவேன்னு நினச்சேன். டீ கேக்கா? பட்டணத்தில் வளர்ந்த பிள்ளைங்க பீஸா பர்கர் மட்டும்தான் சாப்பிடணுமா என்ன? நான் எல்லாமே சாப்பிடுவேன், எல்லாமே குடிப்பேன். இருக்க இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்க வேண்டியதான். இதுவே நான் ஊருக்கு போயிட்டேன்னா அங்கே அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட் சாப்பிட்டுக்குவேன். இப்போ நான் இங்கே இருக்கனால இங்கே என்ன கிடைக்குமோ அந்த மாதிரி நான் சாப்பிட்டுக்குவேன். ஏண்டி சுமி, அத்தை உனக்காக ஒரு பழ ஜூஸ் கூடவா போட்டு தர மாட்டேன்? ஐயோ அப்படி சொல்லலத்த, நீங்கள் எனக்காக எல்லாமே செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஊருக்கெலாம் போனால் அந்த மாதிரி தான் சாப்பிட தோணும். இங்கே இருக்க வரைக்கும் இங்கே என்னென்ன கிடைக்குமோ அந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருந்துச்சு. அங்கெல்லாம் பேக்கெட் பால் தான், இங்கே மாட்டுப்பால் இருக்கும்ல, அதனால கேட்டேன். சரிம்மா சரி, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, அத்தை செஞ்சு தரேன். என்னம்மா? ம் சரிங்கத்த. யார் இது? எம்மாடி மாற மாமா எங்கன்னு கேட்டல, இந்தா வந்து நிற்கிறான் பாரு. ஏய் இது யாருன்னு உனக்கு தெரியலையா மாறா? கண்டுபிடி. கண்டுபிடிக்கணுமா? என்னம்மா இது? யாருன்னு சொன்னா தானே எனக்கு தெரியும். பார்க்க யார் மாதிரிலாம் இருக்கு, யோசித்து பாரு. தெரியலையே. ஏலே இது என் தம்பி மோவா, கணேச மோவா, சுமிதா. ஏ சுமி, நீயா? சின்ன பிள்ளையில பார்த்தது, ரொம்ப நாள் ஆயிட்டுல உன்னை பார்த்து, அதான் எனக்கு அடையாளமே தெரியல. ஆனா சின்ன பிள்ளையில இருந்ததை விட இப்ப நீங்க நல்லா வளர்ந்துட்ட. ஆமாம் மாமா. என்ன மாமா நீங்கள், நான் உங்களை பார்த்ததான் கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் நீங்கள் என்ன கண்டே பிடிக்கல. ஏய் நீ என்னை பார்த்ததும் இவங்கெல்லாம் அங்கே பாரு மாறே வந்துட்டான்னு சொன்னதுனால தானே கண்டுபிடிச்சேன், இல்லைன்னா கண்டுபிடிச்சிருக்க மாட்டேதானே? சேச்சா, அவங்க சொல்லாமல் இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருப்பேன். உண்மையாவா? ஆமாம் மாமா, உண்மையாதான். சரி, நீ வரேன்னு ஒரு வார்த்தை நீயா சொல்லியிருக்கலாம்ல. நான் உங்களுக்கு தெரியும்னு நினச்சேன், அத்தை சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அத்தை இப்போ தான் சொல்கிறாங்க உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லவே இல்லையாமே. மதர், என்ன சர்ப்ரைஸ்லாம் பண்றீங்க? சும்மாதாயா, நீ நேரில் அவளை பார்க்கும்போது கண்டுபிடிக்கிறியா இல்லையான்னு பார்ப்போன்னு தான் சொல்லாமல் இருந்தேன். அப்பா கிட்டேயும் ஆச்சிக்கிட்டேயும் மட்டும் சொன்னேன். ஓ, இந்த வீட்டில் என்கிட்ட சொல்லாமலாம் ஒரு விஷயம் நடக்குது போலயே. எப்போ வந்த சுமி? இப்பதான் வந்தியா? ஆமாம் மாமா, நான் வந்து 5 மினிட்ஸ் தான் ஆச்சு. பட்டணத்துக்கு காலி பண்ணி போன பிறகு நீ அங்கேயே தான் வளர்ந்த இத்தனை வருஷம். நல்லா மாடனா இருப்பேன்னு நினைச்சேன். மாமா, நான் மாடர்னாகவும் ட்ரெஸ் பண்ணுவேன், இந்த மாதிரியும் ட்ரெஸ் பண்ணுவேன். எனக்கு எல்லா ட்ரெஸ்ஸுமே பிடிக்கும். பிகாஸ் நான் பொண்ணு இல்லையா. உங்களுக்கெல்லாம் வேட்டி சட்டை, அதை விட்டால் சட்டை பேண்ட்டு, இதை தவிர என்ன இருக்குது? எங்களுக்கு தான் ட்ரெஸ்ஸில் நிறைய விதம் இருக்குது. நான் எல்லா விதமான ட்ரெஸ்ஸும் போட ஆசைப்படுவேன், எல்லாமே போடுவேன். எம்மா பாருங்களேன், சின்ன வயசுல நம்ம ஏதாவது கிண்டல் பண்ணா திரும்ப கூட பேச மாட்டா, அழுதுட்டே தான் ஓடிடுவா. இப்ப பாருங்க எப்படி பேசுறான்னு. ஆமால, சின்ன பிள்ளைல அப்படி இருந்தால் பெரிய ஆளானாலும் அப்படியே இருப்பாவே. அது சரிதான். சரி சரி, புள்ள வந்ததுலேருந்து நிற்க வச்சே பேசிக்கிட்டு இருக்க நீ வேற. பிள்ளை நீ ஒரு வாரத்துக்கு இங்கே தான் இருப்பா, பொறுமையாக நீ அவட்ட பேசிக்க. நீயும் போய் கை கால் மூஞ்சி கழுவிட்டு வா, 2 பேத்துக்கு டீ போட்டு கொண்டு வரேன். ஒரு வாரம் இங்கே தான் இருப்பாளா? ஏமாம்மா, ஒரு வாரம் நான் இருக்கக்கூடாதா என்ன? சேச்சா, அப்படிலாம் இல்லைம்மா. ஒரு வாரம் என்ன, ஒரு வருஷம் நாள் நீ தாராளமாக இருக்கலாம். ஒரு வருஷத்துக்கு மேலே இருந்தா? கடவுளே, நீ எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கலாம். ஆமாயா, இவளுக்கு டீச்சர் ஆகணும்னு தான் சின்ன வயசுலேருந்து ஆசை போல. டீச்சர் ஆகிறதுக்கு தான் படித்தாலாம். நம்ம ஊர் பக்கத்து ஊரில் இருக்கிற பள்ளிக்கூடம், ஒரு பெரிய பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தில் தான் இவளுக்கு ட்ரைனிங் போட்டிருக்காவலாம். அதனால ஒரு வாரத்துக்கு இங்கே தான் இருப்பாளாம். இவெல்லாம் சொல்லி கொடுத்து பிள்ளைகள் படிக்க போதா விளங்கிரும். மாமா, நான் நல்லா தான் பாடம் எடுப்பேன். நீ எடுமா தாயே, நான் ஒன்றும் சொல்லலை. சரி, நீங்கள் 2 பேரும் பேசிட்டு பொறுமையாக கை கால் மூஞ்சி கழுவிட்டு வாங்க, நான் போய் அடுப்பில் பாலை ஊற்றி வைக்கிறேன் டீ போடுறதுக்கு. சரிம்மா. ஏன் மாமா, நீங்கள் என்ன விவசாயம் தான் பார்க்குறீங்களா? ஆமாம்மா, நான் அக்ரி தான் படித்தேன். அதில் தான் எனக்கு ஆர்வமும் கூட. அதனால அப்படியே அப்பா கூட விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன். அக்ரி படிச்சுட்டு அதுலேயே கொஞ்சம் பெரிய ஆஃபீஸர்ஸ் மாதிரிலாம் இருப்பாங்கல்ல, நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கலாம்ல மாமா? இல்லைம்மா, அந்த மாதிரிலாம் எனக்கு போகணுன்னு ஆசை கிடையாது. நம்ம நிலத்தை நல்லபடியாக விளைய வச்சு அதில் வர லாபத்தை எடுத்து நம்ம இருந்தாலே போதும். பரவாயில்ல மாமா, இந்த காலத்தில் அவ்வளோவா யாரும் அக்ரி படிக்கலாம் வர மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு கோர்ஸ், அப்படி இல்லைன்னா இன்ஜினியரிங், அந்த மாதிரி தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. அக்ரின்னு ரேராக தான் எல்லோரும் எடுக்கிறாங்க. பரவாயில்ல, நீங்கள் எடுத்து அதுவும் உங்கள் ஊர்லேயே அழகாக அதை செய்கிறீங்க. நன்றி நன்றி. அந்த பேக் ஒன்றுதான்? ஆமாம் மாமா, ஒரு வாரம் தங்கணும்ல, அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் வேணும்ல, அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிம்மா, கொண்டு போய் அப்போ நான் பேக் ரூமில் வச்சிருட்டுமா? இல்லை பரவாயில்ல மாமா, நான் எடுத்துக்கிறேன். அட, நான் எடுத்துக்கிறேன் விடு. என்ன பேகும் நீயும் சேம் கலரில் வந்திருக்கீங்க? ஆமாம், நாங்கள் 2 பேரும் மேட்சுக்கு மேட்ச். சரிம்மா, நீ போ, நான் போய் உள்ள எடுத்து வச்சிடறேன். நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. சரி மாமா. அம்மாவுக்கு என்னாச்சு? தலைமுடியை விரிச்சு போட்டுட்டு உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க. அம்மா அம்மா. வாமாக்கா. என்னம்மா ஆச்சு? உறக்கம் வந்தால் கட்டில் போய் படுக்க வேண்டியதானே? எதுக்கு இப்படி சேர்லேயே உறங்கிட்டு இருக்கிய? அது ஒன்றும் இல்லைம்மா, செத்த அசதியாக இருந்து சரி உறங்கலான்னு நினச்சேன். தலையில் வேறு நிறைய எண்ணெய் வச்சுருந்தேனா, சரி குளிச்சிருவோம், குளிச்சுட்டு தலையை காய வச்சுட்டு நல்லா அப்படியே தூங்கலான்னு நினச்சேன். தலையும் காயலை, தலை வேற வலிக்குது. அதான் அப்படியே உட்காந்துருந்தேன், தூக்கம் வந்துட்டு. அப்போ ரூமில் ஃபேன் போட்டு காய வைக்க வேண்டியதானே?
எங்கம்மா கரண்ட் வேற இல்லை. அட வெளியே இப்போ மரத்துக்கிட்டையாவது உட்கார வேண்டியதானே? உட்காரணும் டீ, அசதியாக இருக்குன்னு உறங்கிட்டேன்னு சொல்கிறோம்ல. சரி இருங்க, அப்போ அப்படியே கொஞ்ச நேரம் உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் டீ. ஏம்மா தலைவலிக்குன்னு சொன்னீங்களா, கொஞ்சம் டீ குடித்தா நல்லாயிருக்கும். அப்படியே பிறகு வெளியே போய் காய வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போய் உறங்குங்க. அப்படியே சொல்கிறேன். சரி கொண்டு வா. ஆ இருங்க போயிட்டு வரேன். எம்மா எம்மா எலும்புங்கம்மா, டீ போட்டு கொண்டு வந்துட்டேன். வந்துட்டியா டீ? கொண்டா. இந்த அம்மைக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும். பாவம் டீ போட்டு கொண்டு வந்தா வேக்குன்னு சொல்கிறாவ. ஏம்மா பாவம் தலைவலிக்குதுன்னு சொல்றியேன்னு வலுக்கட்டாயமா நான் தானம்மா டீ போட்டு கொண்டு வந்தேன். இதுக்கு வேக்கு வேக்குன்னா என்னமா அர்த்தம்? ஏடி என்னது இதுன்னு கேட்டால் என்ன சொல்கிறது? டீ தான். அம்மாடி டீயில் என்னத்தை கொண்டு வந்து போட்டா? என்னம்மா கேட்குறீ? எனக்கு ஒன்றுமே புரியல. டீயில் என்ன போட்டானா? டீ தூள் போட்டேன், பால் போட்டேன், சக்கரை போட்டேன். நல்லா போட்டேன். ஏடி ஏற்கனவே நான் தலைவலின்னு தான் படுத்து கிடக்கேன். டீயை போட்டு தாரேம்மான்னு அதில் உப்பள்ளி போட்டு தந்திருக்கியே எதுக்கு? உப்பள்ளி போட்டேனா? பொய் சொல்லாதீங்க. இந்தா நீயே குடிச்சு பாரு. ஐயையோ இவ்வளோ கோபமாக சொல்கிறாங்கன்னா அப்போ உண்மையாக தான் இருக்குமோ? வர வர என்ன நினப்பில் நீ இருக்கன்னு எனக்கு தெரியல. உங்கள் மருமகன் நினப்பில் தான். என்ன அழகில் வேலை செய்கிறாப்புல. இதுக்கு தான் சொல்லியது கண்ட நேரத்தில் இப்படி ஊரை சுற்றி தொலையாதேன்னு. எத்தனை மணி ஆனாலும் பரவாயில்லன்னு ஊரை சுற்ற வேண்டியது. அம்மா தெரியாமல் மாற்றி போட்டுட்டேம்மா. சர்க்கரைக்கும் உப்புக்கும் தெரியாத பிள்ளையவா நான் பெற்று வளர்த்துருக்கேன். ஏதோ ஞாபகத்தில் மாற்றி போட்டேம்மா. அப்படி என்ன படிக்கிற பிள்ளைக்கு ஞாபகம் மறக்குதுன்னு நான் கேட்கேன். இப்படி இருந்தால் அந்த டீச்சர் நடத்துகிற பாடலாம் உனக்கு எப்படி புரியும்? புரியாமல் தான் முட்டை மார்க் வாங்கிட்டு தெரியுறேன் எல்லாத்துலேயும். என்னத்திட்டி வாய்க்குள்ள முழங்குறா? ஒன்றும் இல்லைம்மா, சாரிம்மா. இதை ஒன்று நல்லா கற்று வச்சுக்க, ஏதாவது பண்ணால் சாரிம்மா. ஐயோ என்னத்த சொல்ல போ. சரிம்மா. இந்தாட்டி இதை கொண்டு போய் தூர ஊற்றிட்டு இதை கழுவி அடுப்புங்கரையில் வை. சரிம்மா வைக்க. அப்படி தூர ஊற்ற மனசு வரலன்னா நீ குடிச்சுக்க. ஐயோ வேண்டாம்மா, கீழேயே ஊற்றிடுறேன். என்னம்மா தலை காயவே இல்லைன்னு சொல்லிட்டு கொண்ட வேற போட்டுட்டியே? ஆமாட்டி, இனி காஞ்சாலும் காயலைனாலும் பரவாயில்ல. தலை வலி வின்னு இருக்கு. செத்த போய் படுத்து உறங்குறேன். பிறகு அது பொறுமையாக காயட்டு. தலை காயாமல் உறங்கினா எச்சாதான் தலை வலிக்கும். எனக்கு என்ன ஏட்டி, வீட்டுக்கு பிறத்தால ஒரு கட்டில் போட்டிருக்கோம்ல, அதில் போய் படுக்கிறேன். அப்படியே மரத்து காற்றுக்கு தலையும் வாடிரும் பத்தியா? சரி அப்போ அப்படி கூட பண்ணுங்க. வீட்டுக்குள்ளே உறங்காதிய, கரண்ட் வேற இல்லை, அப்படி தலை காயாது, வெளியே கூட உறங்குங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாட்டி? ஆதிராக்கு வேற உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லையா? நான் நேற்று காலையில் பேசினேனே. நேற்று சாயங்காலம் கிளம்புறேன்னு சொன்னா? ஆமாட்டி, சாயங்காலம் போல் கிளம்பலான்னு நினச்சிருப்பாவ போல. அவன் எனக்கு கை காலெலாம் வலிக்குது, டயர்டாக இருக்குன்னாலாம். சரி அப்போ ரெஸ்ட் எடு, நாளைக்கு போகலான்னு சொல்லி மாப்பிள்ளை சொல்லியிருக்காரு. இந்த ஆள் சரின்னு உறங்கியிருக்கா. முழிச்சு பார்த்தா ஒரே காய்ச்சலாம். காலையில் டாக்டரை வர சொல்லி ஊசி போட்டிருக்காவலாம். என்னம்மா சொல்கிறீங்க? டாக்டரை வர சொல்லி ஊசி போட்டாங்களா? எதுக்கு டீச்சரிக்கா? அக்கா கறிக்கு அங்கே ஊசி போட்டதுன்னு நினச்சா? ஏம்மா அவளுக்கு ஊசி போட்டால் எனக்கு என்ன சந்தோஷமா? அவள் தான் ஊசின்னு சொன்னாலே 10 ஊர் தாண்டி பயந்து ஓடுவாளே, அதான் கேட்கேன். அதான் எனக்கும் ஒரே ஆச்சரியம். காலையில் ஃபோன் போட்டு பார்த்தேன், போகலை. சரின்னு மாப்பிள்ளை தம்பிக்கு கூப்பிட்டேன். அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி உடம்பு முடியலத்த, டாக்டர் வந்து ஊசி போட்டு போயிருக்காங்க, உறங்கிட்டு இருக்கான்னு. நான் அவர்கிட்டயே கேட்டேன், என் மக தான் ஊசின்னா அலறுவாளே, எப்படி இருந்துக்கிட்டான்னு கேட்டேன். அத்தை தான் செஞ்சா, பிறகு என்ன செய்ய, போட்டு தானத்தை ஆகணும், அதான் போட்டிருக்கு, இனி காய்ச்சல் எப்படி குறையுது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாங்கள் கிளம்புவோன்னு சொன்னார். பாவம் ஊசினாலே அழுன்னு அழுதுட்டு இருப்பா. அது வேற குளிரான இடம், அங்கே ஊசி போட்டு என்னென்னு இருக்காளோ. அதான் பாரு, நல்லா தான் இருந்தா, எப்படி திடீர்னு காய்ச்சல் வந்துச்சுன்னு தெரியல. ஏட்டி உனக்கு நடந்ததுன்னு எதுவும் சொன்னியோ அவட்ட? ஐயோ நம்ம வேற சொன்னமே. இல்லைம்மா சொல்லவே இல்லையே. பொய் சொல்லாதே, உண்மையை சொல்லு. நான் அவட்ட உன்னை பற்றி சொல்லவே இல்லை. நான் கடைசியாக பேசும்போது அவள் இப்போ எப்படி இருக்கா, அவளுக்கு பரவாயில்லையான்னு கேட்டாலே. ஐயோ யார்ட்டையும் கேட்டு தொலையாதானே கேட்குறாளே, அவள் ஒரு வளருவாய். ஆமாம்மா. எதுக்கிட்டி சொன்ன? எனக்கு ஏதாவது நடந்தால் எங்கள் அக்காட்ட கூட சொல்லக்கூடாதோ? அப்படி சொல்லலட்டி, நீ சொல்லு எல்லாத்தையும், அது தப்பு கிடையாது. இப்போ வெளியூரில் கிடக்கால, நீ திடுதுப்புன்னு அப்படி சொன்னோன்னே அவள் என்னமோ ஏதோ நினச்சி பயப்படுவாள்ல. ஆமாம்மா, சொன்ன உடனே ரொம்ப பயந்தா. பிறகு நான் தான் சொன்னேன், ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன். அப்போவும் அவள் அழுதுட்டா ஃபோன்லேயே. பிறகு நான் என் கழுத்தெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அவளுக்கு அனுப்பி பிறகு வீடியோ கால்லாம் பண்ணான். என்னை நல்லா பார்த்து நான் நல்லா சிரித்து பேசுகிறத பார்த்தோன்னே தான் சரின்னு அமைதியானா. நான் தான் சொன்னேன், வீட்டில் எல்லோரும் இதை நினச்சி ஒரு மாதிரி இருக்காவே, நான் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா ஆகிட்டேன், அவங்களாம் ஒரு மாதிரி இருக்காங்க, இப்போ தான் ஓரளவு பரவாயில்ல, நீ அதை எதுவும் கேட்காத, அப்புறம் திரும்ப எதுவும் வருத்தப்பட போகிறாங்கன்னு சொன்னேன். நான் யார்ட்டும் கேட்க மாட்டேன்னு சொன்னால் நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன். பாரு, ஒருவேளை நீ சொன்னதை நினச்சி பிள்ளை அதையே நினச்சி தான் பயத்தில் காய்ச்சல் வந்துட்டா என்னமோ தெரில. உடனே என்னையும் சொல்லுங்க. அவன் நல்லா குளிரான இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு இருக்கா. இத்தனை வருஷம் நம்ம இந்த ஊரில் இருந்துட்டு அப்படி போனால் திடீர்னு மாறுறதுனால உடம்பு சரியில்லாமல் வந்திருக்கும்.
சரி எப்படியோ அவள் பயந்தனால வந்துச்சோ இல்லை எதுக்காக வந்துச்சோ ஆக மொத்தத்தில் வந்துட்டு. சரி விடு, மாப்பிள்ளை பார்த்துக்கிடுவார். சரிம்மா. என்ன என்னமோ யோசிச்சிட்டே இருக்க? ஆமாம்மா, நாளான்னைக்கு வேற என் சப்ஜெக்ட் எக்ஸாம் வேறு வருதுல்ல. கொஸ்டின் பேப்பர் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணணும். பசங்க எப்படி எழுதுவாங்கன்னு தெரியல, பார்ப்போம். நல்லா தானே சொல்லி கொடுத்துருப்பேன், அப்புறம் ஏன்? ஹலோ, நான் நல்லா தான் சொல்லி கொடுத்தேன். இருந்தாலும் பசங்க எழுதுறதுல தானே இருக்குது. ஓவரால் எல்லாம் என் சப்ஜெக்ட் பாஸ்னா ஓகே. யாராவது ஃபெயில் ஆகிட்டா சார் நம்மளை தானே கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்பாரு, அதான். எப்பா ஒரு வாத்தியாரை கல்யாணம் பண்ணிட்டு நான் படுற பாடு எப்போ பாரு ஸ்கூல் பேச்சு. உனக்கு என்னம்மா, நீ ஜாலியாக இருப்ப. உன்னோட எக்ஸாம் தான் இன்னைக்கு முடிஞ்சிருச்சே. ஆமாம், உன்னோட சப்ஜெக்ட் தான் எனக்கு முடிஞ்சிருச்சுல. பேப்பர் கரெக்ஷன் இல்லையா உனக்கு? நான் ஸ்கூல்லே பாதி பண்ணிட்டேன், கொஞ்சம் மட்டும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தேன், அதையும் பண்ணி முடிச்சிட்டேன். என்ன ஒழுங்காக பார்த்து சைன் பண்ணியா இல்லை ஏனோ தானே மார்க் போட்டியா? ஹலோ, நான் ஸ்ட்ரிக்டான மேம் தெரியுமா? கரெக்டாக ஆன்சர் இருந்தால் மட்டும்தான் நல்லா மார்க் போடுவேன். உன்ன மாதிரியா உன் சப்ஜெக்டில் எல்லாம் பாஸ் ஆகணும்னு அள்ளி மார்க் போடுறதுக்கு? நான் அள்ளி மார்க் போடுவேன், நீ பார்த்த. ஆமாம், அப்போ தான் உனக்கு வாவ் எல்லாரும் இந்த சப்ஜெக்டில் இவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்களா, இந்த ஸ்டாஃப் ரொம்ப நல்லா டீச் பண்ணுறாங்கன்னு உன்னை சார் கூப்பிட்டு பாராட்டுவார். இங்கே வாரு, அந்த அல்ப எண்ணம்லாம் எனக்கு கிடையாது, சரியா? ஐயா படா குரங்கு. நான் குரங்குனா என் பொண்டாட்டி நீயும் குரங்கு தாண்டி குரங்கு. தெரியாமல் நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன்டா. அப்படியா? ஏன் அப்படி சொல்கிற? ஆமாம், ஒரு வாத்தியார்னு உன்னை கல்யாணம் பண்ணேன். எனக்கு டீச்சர் வேலையே ஒரு கட்டத்தில் பிடிக்காது. வேறு வழி இல்லை, நான் லவ் பண்ண பையன் டீச்சர் ஆகிட்டானேன்னு ஒத்துக்கிட்டேன். இப்போ பாரு, கடைசியில் நம்ம ஊரில் அந்த வேலையை விட்டால் வேறு என்ன வேலை இருக்குன்னு நானும் டீச்சராக போக வேண்டிய நிலைமை. உன்னை கட்டிட்டு பெரும் பாடாக இருக்குது. கிளாஸில் பசங்களுக்கு ஒன்று புரியலன்னா உட்காந்து பொறுமையாக சொல்கிற மாதிரி எனக்கும் நான் ஏதாவது கேட்டேன்னா உட்காந்து ஒரு டாப்பிக்கை வச்சு 5 நிமிஷம் பேசுகிறேன். எனக்கு அது புரிஞ்சுதுன்னு சொன்னாலும் விதவிதமான ஆங்கிளில் இப்படி பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னான்னு சொல்லிகிட்டே இருக்கேன். என்னப்பா பண்ணுறது, என் வேலை அப்படி. நான் சொல்கிறது பசங்களுக்கு 2-3 விதமாக சொன்னால் தான் புரியும்னா அப்படி தான் சொல்லணும். ஏண்டி, அவன் கட்டின பொண்டாட்டி தண்ணி போட்டு அடி நடிச்சுக்கிட்டு இருக்கான். நான் உனக்கு ஒன்று புரியலனாலும் எவ்வளோ பொறுமையாக எத்தனை விதமாக சொல்கிறேன். இப்படிப்பட்ட புருஷன்லாம் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணுமா? வைக்கிறாங்க. சரி, நான் வேண்டாம். அப்போ யாரை கல்யாணம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருப்பேன்? இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நான் நல்லா தான் இருக்கேன். நல்லா இல்லைன்னு சொன்னேன்னா? சரி நல்லாவே இருக்கட்டும். நான் கேட்குறக்கு பதில் மட்டும் சொல்லு. நான் வாத்தியார் இல்லாமல் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணியிருக்கலாம்னு உனக்கு தோணுச்சுன்னா அது என்ன வேலை சொல்லு. வேற யாரு? டாக்டரு ஊசியை கண்டாவே 10 ஊர் தாண்டி ஓடுவேன். உனக்குலாம் உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோ, உன்கிட்ட ஹாஸ்பிட்டல் வரியான்னு கெஞ்சிட்டுலாம் இருக்க மாட்டான். டக்குன்னு எடுத்து 4 ஊசி குத்தி விட்டுருவான். பரவாயில்லையா? ஆத்தாடி, அப்படி ஒன்று இருக்குல்ல. வேண்டாம். அப்போ அவர் ரொம்ப டேஞ்சர், எனக்கு டாக்டர் வேண்டாம். சரி, வேற யாரை சொல்லலாம்? லாயர். நீ போடுற சண்டைக்கெலாம் நானாக இருக்க போய் அமைதியாக இருக்கேன். நீ லாயர் எல்லாம் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோ, உன் வாய்ஸ் அவுடெல்லாம் அங்கே செல்லுபடி ஆயிருக்காது. அவன் இருக்க எல்லா லாவையும் பேசுவான். ஆர்கியூமெண்ட்னு வந்துச்சுன்னா அவன் தான் ஜெயிப்பான். நீ அவன் பேசுகிற சட்டம்லாம் புரியாமல் முடிச்சுட்டு தான் நிற்ப. பரவாயில்லையா? ஐயோ, இதில் இப்படி வேற ஒன்று இருக்கா? சரி, அதுவும் ரிஜெக்டட். வேற என்னடா சொல்கிறது? இன்ஜினியர். அதில் என்ன இன்ஜினியர் சொல்லு. என்ன சொல்லலாம்? சிவில் இன்ஜினியர். அவன் ஒரு பில்டிங் எடுத்து வேலை செஞ்சுட்டு இருப்பான். அதில் வேலை செய்கிறவங்க அன்னைக்கு வரல, ஆனால் அவசரமாக அந்த வேலையை அன்னைக்கு முடிச்சாகணும்னு வச்சுக்கோ. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு உன்ட்ட கேட்பான். நீயும் சே நம்ம புருஷன் கேட்குறாருன்னு உடனே சரின்னு சொல்லுவேன். அந்த பில்டிங்க்கு அன்னைக்கு ஃபுல்லாக கல் மண்ணு சம கூட்டுருவான். பரவாயில்லையா? கல் மண்ணா? ஐயோ, நான் கருத்தே போயிடுவேன். வேண்டாம். இப்போ மட்டும் என்ன வெள்ளையாவா இருக்க? கருவாயா? உன்னை விட நான் வெள்ளையா தானே இருக்கேன். சரி விடு, அந்த டாபிக் வேண்டாம். அவனை சொன்னால் மட்டும் வேண்டாம்னு சொல்லிடுவான். சரி, அடுத்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வேணுமா? ஆமாம். நீ அவன்கிட்ட நல்லா சண்டை போட்டிருப்ப. அவனுக்கு உன் மேலே அவ்வளோ கோபம் இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இவ்வளோ என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ உங்கள் வீட்டில் ஏதாவது ரிப்பேராக போயிருக்கும். நீ வந்து இந்த மாதிரி ரிப்பேராக போயிடுச்சு, சரி பண்ணி கொடுன்னு சொல்லுவேன். அவன் இதான் சாக்குன்னு ஒயரை உன் கையில் கொடுத்துட்டு ராங் கனெக்ஷன் கொடுத்து விட்டுருவான். சாக்கடிச்சு நீ மேலே போயிடுவேன். அம்மாடி, சாகடிச்சிருவானா என்ன? கண்டிப்பா. ஐயோ, எனக்கு வாத்தியார் நீயே போதும்டா, வேற யாரும் வேண்டாம். பரவாயில்ல, அடுத்தடுத்து என்னன்னு சொல்லு. நான் சொல்கிற எல்லாத்துக்கும் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கேன். பரவாயில்ல, எனக்கு நீயே போதும். எனக்கு தெரிஞ்சு எனக்கு கிடைச்ச இழிச்சவாயை நீ மட்டும்தான் நினைக்கிறேன். உன்னையே நான் கடைசி வரைக்கும் வச்சுக்கிறேன். இப்போ என்ன சொன்னேன்? நான் உனக்கு இழிச்சவாயினா? அது ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. வரும்டி, வராமல் எப்படி இருக்கும்? உன்னை நல்லா தாங்குன்னு தாங்கி பார்த்துக்கிறேன்ல, அப்படித்தான் வரும். காலம் மழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும். தாவணி குடை பிடிப்பாயா?